வணக்கம் மக்களே. சர்க்கரை நோயாளிகள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ஹோட்டலில் வாங்கினீங்க அப்படின்னா அதனோட வெயிட் 650 கிராம் இருக்கும். கேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200லேருந்து 1300 கேலரிஸ் இருக்கும். இப்போ அதே ஃப்ரைட் ரைஸை நம்ம வீட்டில் எப்படி தரமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு, 50 கிராம் வெங்காயம், கூட 3 முட்டை, அப்புறம் கூட வீட்டிலேயே தயாரித்த இந்த குழம்பு மசாலாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் எல்லாம் எனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஒரு 150 கிராம் சாதம் சேர்த்தாச்சு. அது கூட ஒரு 150 கிராம் செட்டிநாடு சிக்கன் வீட்டில் செஞ்சது அதையும் சேர்த்தாச்சு. இப்போ மொத்தம் எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு 150 கிராம், அப்புறம் ஆட் பண்ண சாதம் ஒரு 150 கிராம், சிக்கன் ஒரு 150 கிராம், மொத்தம் 450 கிராம், வெங்காயம் 50 கிராம். இப்போ மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு, 500 கிராம் ஆகிப்போச்சு. இப்போ ஹோட்டலில் வாங்குறத விட 150 கிராம் கம்மியாக இருந்தாலும் இது சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் 150 கிராம் நம்ம சோறு ஆட் பண்ணியிருக்கிறோமே, அதில் கார்போஹைட்ரேட் வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் கார்போஹைட்ரேட் பிரச்சனை. அது கூட நம்ம தரமான ப்ரோட்டீன் சேர்த்திருக்கிறோம். ஸோ பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ 500 கிராம் அந்த பவுலில் இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான சாஸும் ஆட் பண்ணல. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கெச்சப்பு, சோயா சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எந்த விதமான சாஸும் ஆட் பண்ணல. சாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ஜங்க் ஃபுட்டாக மாறிடும். அதுக்கு பதிலாக 150 கிராம் தயிர் வச்சுருக்கிறேன். இப்போ இது சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் மொத்த கேலரிஸ்னு பார்த்திங்கன்னா 810 கேலரிஸ் தான் இருக்கும். ப்ரோட்டீன் 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த சேனலில் சர்க்கரை நோய் பற்றி நிறைய பேசுவோம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.